1 பேதுரு 1:17 இந்த விதமாக சொல்கிறது, அன்றியும் பட்சபாதமில்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயந்தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்ம பாருங்கள், வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை தொழுது கொள்கிறோம். நம்மை உருவாக்கின, தன்னுடைய சாயலில் தன்னுடைய ரூபத்தில் உருவாக்கின பரலோக தேவனை தொழுது கொள்கிறோம். நம்முடைய பரமபிதா நியாயாதிபதியாக இருக்கிறார். இது பைபிள் போதிக்கிற ஒரு முக்கியமான சத்தியம். ஆதியாகமத்தில் அப்படி தான் ஆரம்பிக்கிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் எப்படி ஆதாம் ஏவாளெல்லாம் பாவம் செய்தப்ப நியாயம் தீர்த்தார் என்று வேதம் போதிக்கிறது. அதே மாதிரி ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் மனுக்குலம் மொத்தமும் தீமைக்கு தங்களை ஒப்பு கொடுத்து வாழ்ந்தபோது கர்த்தர் எப்படி வெள்ளத்தை அனுப்பி நியாயம் தீர்த்தார் என்று வேதம் போதிக்கிறது. சோதோம் கொமோரா மக்கள் தங்களை பாவத்திற்கு ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு விரோதமான வழியிலே வாழ்ந்து கொண்டிருந்த போது அவர்கள் மீது எப்படி நியாய தீர்ப்பு வந்தது என்பதையும் வேதம் போதிக்கிறது. அப்போ முதல் புத்தகத்திலேயே கர்த்தர் நம்முடைய பரம தகப்பன் நியாயம் தீர்க்கிறவர் என்று போதிக்கப்படுகிறது. வெளிப்படுத்தின சுவிசேஷம் நியாய தீர்ப்பில் தான் முடியுது, ரைட்? அந்த புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சபைக்கு அனுப்பின அந்த நிருபங்கள் ஆரம்பித்து, ரைட், கடைசி 21ஆம் அதிகாரம் வரைக்கும் நியாய தீர்ப்பை குறித்து வேதம் போதிக்கிறது. கர்த்தர் முடிக்கும்போது, அந்த வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை முடிக்கும்போது கூட என்ன சொல்கிறாரு, நான் அவன் கிரியைக்கு தக்கவாறு பலன் அளிப்பேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை முடிக்கிறார். அப்போ பைபிள் முழுவதும் இந்த சத்தியம் போதிக்கப்படுகிறது. இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் நம்முடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும். இது ஒரு மனிதனை பயமுறுத்தி, ரைட், அவனை அப்படியே நடுங்க வைக்கிறதுக்கு இல்லை. இந்த வெளிச்சத்தை அறிந்து இந்த வெளிச்சத்தின் அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை சரியான விதத்தில் கர்த்தருக்கு பிரியமான விதத்தில் வாழ வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் இதை நமக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்க போகிறேன், அவர்கிட்ட நான் கணக்கு கொடுக்கணும், ரைட்? அதனால் நான் என் வாழ்க்கையை ஒழுங்காக வாழ போகிறேன். ஹல்லேலூயா. இந்த முடிவை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் எடுக்க வேண்டும்.